வர வர வீக்கெண்ட்னா, அதுவும் சண்டேனா கறிலாம் கடிக்காம இருந்தாலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருதுங்க. ஸோ அப்படியே சாட்டர்டே நைட்டே வந்து நான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, காலைல எழுந்திரிக்கிறோம், நேரமா போய் மட்டன் வாங்குறோம், நேரமா சமைக்க ஆரம்பிக்கிறோம். 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 3 மணி வரை நல்லா தூங்குறோம் அப்படின்னு வந்து காலையிலேயே வந்துட்டு நான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கதை பேசிட்டே ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அப்பதான் எனக்கு வந்து ஒண்ணு ஃபீல் ஆச்சு. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா, சண்டேனாலே ஒரு மாரி செம்ம ஹேப்பினஸ்ஸா இருக்கும். பிகாஸ் லேட்டா தூங்கி எழுந்திரிக்கலாம். ஸோ சில நாள் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேஸ் கூட ஸ்கூல் ஹாஃப் டே இருக்கும். அதனால சாட்டர்டே கூட ரொம்ப நாள் தூங்க முடியாது. பட் சண்டே அப்படி கிடையாது. நல்லா லேட்டா தூங்கி எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சு லைக் பொறுமையா உட்காந்து கதை பேசிக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு ஆக்சுவலி அதுவும் முக்கியமா சண்டேஸ்ல எனக்கு வந்து சன் டிவில வந்து என்னோட ஃபேவரட் ப்ரோகிராம் வந்து பட்டிமன்றம். ஸோ அத பார்க்கலாம். அதுக்குள்ள அம்மா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஆரம்பிச்சிருக்க கூட மாட்டாங்க. அதுக்குள்ளேயே நான் ஒரு 10 தடவ கிச்சன் போயிட்டு ரெடியாச்சான்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 பீஸாச்சும் நான் உள்ள விட்டுருப்பேன். அண்ட் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிக்க ஒரு 5, 6 மணி ஆயிடும். ஹவ் பியூட்டிஃபுல்ல எனக்கு இப்போ ஆக்சுவலி நெனச்சு பார்த்தாலே வந்து இட் ஃபெல் லைக் ஸோ ஹாப்பி. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்படா பெரிய பசங்களாவோம் அப்படின்ற மாரி யோசிச்சிருப்போம். பட் இப்போ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ கெஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ வில் அக்ரி சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியான ஃபீலிங்கா இருக்குல்ல. அண்ட் அப்படி இந்த கதைகள்லாம் பேசி நாங்க வந்து சூப்பரா ஒரு மட்டன் பிரியாணி வச்சுட்டு, நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டோம். ஸோ இதான் எங்க சண்டேவோட விளாக். ஓகே. பை. See you in the next vlog.